ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஓசையின் சுவை ஆரம்பத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அல்டிமேட்டான ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் நம்ம செய்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டேஸ்டியான பிரியாணி தான் நம்ம எப்பவும் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணி நம்ம செய்ய போகிறோம். எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறோம். இது ஒரு 2 டம்ளர் எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, மல்லி இலை இதை சேர்த்து இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, அப்புறமா வந்து ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஒரு 6 முந்திரி, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா வறுத்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒன் டைம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ பிரியாணி செய்யணும் சட்டுன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், புதினா பேஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இப்போ வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், இந்த தக்காளி, தயிர் எல்லாமே ஒரு சேர நல்லா கலந்து கொஞ்சம் குக்காகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்தாச்சு. சிக்கன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த வாசனை எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மசாலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெறும் மிளகாய்த்தூள் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடர் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் கூட இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு சேர கலந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, இப்போ நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். அரிசி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இப்போ 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதில் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் வந்து நல்லா ஒரு லெமன் ஃபுல்லாக நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு உப்பு வந்து இந்த டைம் வந்து உப்பு, காரம் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு நம்ம தம் போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மசாலா பவுடர் வந்து நம்ம ஒன் டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ செய்யனாலும் சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா லெமன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் அதையும் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக புதினா, மல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மேலே வந்து நம்ம வெயிட் எடுத்து வச்சிட வேண்டும். தம் போட்டு முடித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையாக அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க. சாதமும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு குக் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குங்க. மதியம் அப்படியே நாங்கள் லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட வெங்காய ரைத்தா, அதுக்கப்புறமா வந்து புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. சுவை நீங்காத ஓசையுடன் மீண்டும் சந்திப்போம்.